மீஷோவில் வந்த ஒரு ஆர்டரை இப்படியாடா பேக் பண்ணி அனுப்புவ. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு அருமையான நாள். மீஷோவில் ஒரு ஆர்டர் காலையிலே வந்திருந்தது. அதை பார்த்தோன்னே சரி பேக்கிங் வேலைகள்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்தேன். பட் ஆனால் பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸ் இல்லை. நம்ம இப்போ தான் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்கிறதுனால பாக்ஸ்லாம் மொத்தமாக வாங்கி வைக்கல. சரி பேக்கிங் பாக்ஸ்லாம் மதியத்துக்கு மேலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கிளாஸில் உட்காந்துட்டேன். கிளாஸில் இங்கே நல்லபடியாக போச்சு. நெக்ஸ்ட்டு வரப்போகிற 4 days வர கிளாஸ் லீவு. பெண்டிங் வச்ச டாஸ்க் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு 4 daysல கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிளாஸை முடிச்சுட்டு பேக்கிங் மெட்டீரியல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஜங்ஷன் வர கிளம்பிட்டேன். அங்கே போய் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, தம்பி இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான்ப்பா கிடைக்கும், நீ ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பக்கத்தில் திரும்பினா சூடாக ஒரு பொருள் இருந்தது. அதை இலையில வாங்கி வச்சு வாயில் போட்டுக்கிட்டேன். இந்த இலையில உள்ள பொருளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த ஊருன்னு. தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அது நான் பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே எனக்கு ஆர்டர் போட்ட கஸ்டமர் ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் நான் முன்னாடி வாங்கி வச்சுருந்த கார்ட்போர்ட் ரோலர் இருந்தது, அதை வச்சு பேக்கிங் மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்ஸாக ரெடி பண்ணிட்டேன். அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு. என்ன கஸ்டமர் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்ல, சேஃப்டியாக பொருள் போனால் போதும். அப்புறம் அமேசான்லேயும் மீஷோலையும் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டாவது லிஸ்ட் பண்ணிடணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நம்ம ஜெமினி நம்பர்கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அவரோட உதவினால் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு அமேசான்லேயும் மீஷோலையும். அப்புறம் இன்றைக்கி என்னென்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குங்கிறத நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இன்றைக்கி நம்ம ஹோம் ஒர்க் அவுட்டோட டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இதோட இன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.